பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஐடிவி செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வியாபாரி அடித்து கொலை செய்யப்பட்டு ரோட்டில் வீசப்பட்ட சம்பவம். பெண் உட்பட 3 பேர் போலீசாரால் கைது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 490 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனாவால் மேலும் 6 பேர் உயிரிழப்பு. கொரோனா காலத்தை ஒட்டி புதுச்சேரியில் கல்விக் கடனை முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தல். முற்போக்கு மாணவர் கழகத்தினர் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம். புதுச்சேரி கல்லூரிகளில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதலாம். புதுச்சேரி பல்கலைக்கழகம் அதிரடி அனுமதி. வில்லியனூர் பகுதியில் சுற்றித் திரிந்து பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் தெருநாய்கள். உடனடியாக நகராட்சி ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வியாபாரி ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு ரோட்டில் வீசப்பட்ட சம்பவத்தில் பெண் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் 45 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் நபர் இறந்து கிடப்பதாக பெரிய கடை போலீசாருக்கு தகவல் வந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனையில் இறந்தவர் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணையில் இறந்த நபர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பதும் இவர் சேதராப்பட்டு பகுதியில் பழங்கள் விற்பனை செய்பவர் என்பதும் தெரியவந்தது. மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் புதுச்சேரியில் ஆட்களை வைத்து கொய்யாப்பழம் மொத்த வியாபாரம் செய்யும் மரக்காணத்தை சேர்ந்த செல்வி என்ற பெண்ணிடம் கொய்யாப்பழங்களை வாங்கி ஐயப்பன் விற்பனை செய்து வந்ததும், செல்வியிடம் வாங்கிய பழங்களுக்கான தொகையை கொடுக்காமல் ஏமாற்றி வந்ததாலும், செல்வி தன்னிடம் வேலை செய்யும் ஆட்கள் உதவியுடன் ஐயப்பனை அடித்து கொலை செய்துவிட்டு நகர பகுதியில் உள்ள ரோட்டின் ஓரம் உடலை வீசி சென்றுள்ளதும் தெரியவந்தது. மேலும் கொலை நடந்தது கிராம பகுதியான சேதராப்பட்டு என்பதால் பெரிய கடை போலீசார் கொலை குறித்த ஆவணங்களை சேதராப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து சேதராப்பட்டு போலீசார் மரக்காணத்தை சேர்ந்த செல்வி, அரசு, முத்து ஆகிய 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 490 பேருக்கு புதியதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் ஒரே நாளில் 490 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 397 பேரும், காரைக்காலில் 45 பேரும், ஏனாமில் 43 பேரும், மாஹேவில் 5 பேரும் அடங்குவார்கள். இதுவரை 4761 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 16715 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் 5 நபர்களும், காரைக்காலில் 7 நபரும் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 437ஆக உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 21,913ஆக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வணக்கம். நம்ம பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே அண்ட் யானம் எல்லாருக்கும் வணக்கம். எஸ்டர்டே நம்ம சாம்பிள் டெஸ்ட் எடுத்தது 5344. அதில் பாசிட்டிவ் கேசஸ் 492. அதுக்கு பிரேக்கப் பாண்டிச்சேரி 397, காரைக்கால் 45, யானம் 45, மாஹே 5. டிஸ்சார்ஜ் ஆனது 462. பாண்டிச்சேரி 353, காரைக்கால் 69, யானம் 24, 16 மாஹே. டெத் பார்த்தேச்சுன்னா 6 டெத் yesterday. 5 death is Pondicherry, 1 is a Karaikal. இப்போ டோட்டலி பார்த்தேச்சுன்னா
is இன்னைக்கு வரைக்கும் is positive cases 21,913. Is discharge cases 16,715. இப்போ ஹோம் ஐசோலேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்க கேசஸ் 4,763. எஸ்டர்டே வரைக்கும் நம்ம சாம்பிள் டெஸ்ட் எடுத்தது 1,24,821 கேசஸ். சாம்பிள் டெஸ்ட் எல்லாம் போதி லாஸ்ட் 2 days CM and DC Health Secretary, myself and the director and the team every day is morning ukariti work wise yaar endanda work is a ground level work enna pannadi feedback enna again thirupi edhe namba change panni is a improvement indha maadhiri every day work nadakudhu. Field ku pora every day is a meeting in 1 hour. அதுக்கப்புறம் இது அதுக்கு தேவை இருக்க மாதிரி இது இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது. இந்த மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இது ஒர்க் பண்ணுறேன். இது பப்ளிக் சைட் இது நமக்கு எங்களுக்கு சப்போர்ட்டு தேவை இருக்குது. ஸ்டார்டிங் நிச்சு நம்ம சொல்கிறேன். இது நமக்கு கோஆப்ரேட் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக இப்போ 5,000 நிச்சு இஸ் நியர்லி 500 இன் பாசிட்டிவ் கேசஸ். சாம்பிள் டெஸ்ட்டு கூட நம்ம ஹையஸ்ட் சாம்பிள் டெஸ்ட்டு நம்ம எடுக்கிறேன். அதுக்கு நம்ம கவர்மெண்ட் சைடு என்ன செய்ய முடியுமோ அதுக்கு நம்ம எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. என்டையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் எங்களை பப்ளிக் சைடு నుంచి எங்களுக்கு இதே மாதிரி நமக்கு சப்போர்ட்டு தேவை இருக்குது. கொரோனா காலத்தை ஒட்டி புதுச்சேரியில் கல்விக் கடனை முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய கோரி முற்போக்கு மாணவர் கழகத்தினர் ஆதி திராவிடர் நலத்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கொரோனா காலத்தை ஒட்டி புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மாணவர்களின் கல்விக் கடனை முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்விக் கடன் பெற விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு காலதாமதமின்றி உடனே கடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி முற்போக்கு மாணவர் கழகத்தினர் தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் திடீரென அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உள்ள கல்லூரிகளில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதலாம் என புதுச்சேரி பல்கலைக்கழகம் அதிரடியாக அனுமதி வழங்கியுள்ளது. கொரோனா காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற வேண்டிய இறுதி ஆண்டு கல்லூரி தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டன. இந்த நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி லாசர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இறுதி தேர்வு எழுத ஆன்லைன், ஆஃப்லைன் என மாணவர்கள் விரும்பும் வகையில் தேர்வு எழுத வாய்ப்பு அளிக்கப்பட்டதாகவும், பல்கலைக்கழக மானியக்குழு பரிந்துரையின்படி இறுதி ஆண்டு தேர்வு எழுதும் மாணவர்களின் தேர்வு அறைகளில் புத்தகம், குறிப்பேடுகள் மற்றும் பிற ஆய்வுப் பொருட்களை பார்த்து தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கேள்விகளுக்கான பதில்களை மாணவர்கள் புரிந்து கொண்டு பதிலளிக்க இந்த முறை வழிவகை செய்யும் என்றும், தற்போது கொரோனா தொற்று பரவி வருவதால் மாணவர்கள் தங்களது புத்தகம் மற்றும் குறிப்பேடுகளை பரிமாறாமல் இருப்பதை தலைமை கண்காணிப்பாளர் உறுதி செய்வார்கள் என்றும், தேர்வுகளின் காலம் மற்றும் பிற நிபந்தனைகளும் வினாத்தாட்களின் முறை ஆகியவை ஏற்கனவே முன்பு இருந்தபடியே இருக்கும் என்றும், மாணவர்கள் A4 வெள்ளைத்தாளில் கருப்பு மை கொண்டு பதிலளிக்க வேண்டும் எனவும், தேர்வு எழுதிய அனைத்து பக்கங்களையும் தேர்வு முடிந்த 30 நிமிடத்திற்குள் ஸ்கேன் செய்து அந்தந்த கல்லூரிகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் முதல் பக்கத்தில் மாணவர்களின் பதிவு எண், பாடம், பிரிவு, தேதி ஆகியவற்றை குறிப்பிட்டு தங்கள் கையெழுத்தை முழுமையாக எழுத வேண்டும் என்றும், 2ஆம் பக்கத்திலிருந்து விடைகளை எழுத தொடங்க வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள 12 மாத ஊதியம் மற்றும் கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கப்பட வேண்டிய போனஸ் தொகை உள்ளிட்டவற்றை உடனடியாக வழங்க வலியுறுத்தி அரசு சார்பு நிறுவனமான புதுச்சேரி கதர் கிராம தொழில் வாரிய ஊழியர்கள் 5வது நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் அரசு சார்பு நிறுவனமான கதர் கிராம தொழில் வாரியத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 12 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. மேலும் 2 ஆண்டுகளாக வழங்கப்பட வேண்டிய போனஸ் தொகையும் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்நிலையில் நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் என கோரி கதர் வாரிய ஊழியர்கள் கூட்டு போராட்ட குழு சார்பில் ஏராளமான ஊழியர்கள் தொடர்ந்து 5வது நாளாக தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை அவர்கள் எழுப்பினர்.
புதுச்சேரி சட்டப்பேரவையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு இரத்த அழுத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு இரத்த அழுத்த பரிசோதனை. புதுச்சேரி சட்டப்பேரவையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இரத்த அழுத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர், அமைச்சர், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தனித்தனி அலுவலகம் அமைந்துள்ளது. இங்கு ஏராளமான ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் இரத்த அழுத்த பரிசோதனை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ குழுவினர் ஊழியர்களுக்கு இரத்த அழுத்த பரிசோதனை மேற்கொண்டனர். சட்டப்பேரவையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது உடலில் இரத்த அழுத்தம் உள்ளதா என்பதை பரிசோதனை செய்து கொண்டனர். தனிநபர்கள் ஆக்கிரமித்து வைத்திருப்பதாக பொதுமக்கள் புகார் கூறியதை அடுத்து அந்த இடத்தில் ஆய்வு செய்த கடலூர் வட்டாட்சியர் தலைமையிலான ஊழியர்கள் அந்த இடத்தில் அரசுக்கு சொந்தமான இடம் என்ற அறிவிப்பு பலகை வைத்தனர். கடலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மதலப்பட்டு பஞ்சாயத்து பெரியகாட்டுப்பாளையத்தின் எடுகாட்டு அருகே சில தனிநபர்கள் அரசுக்கு சொந்தமான 11 ஏக்கரை ஆக்கிரமித்துள்ளனர். இதனை உடனடியாக மீட்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்று கடலூர் வட்டாட்சியர் உத்தரவின்படி ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமாரன் தலைமையில் வருவாய்த்துறை ஆய்வாளர் அகிலன் கார்த்திகேயன் மோகன் முன்னிலையில் பொதுமக்களின் பார்வைக்காக அரசுக்கு சொந்தமான இடம் என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் திருபுவனை பகுதியைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மளிகை பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. புதுச்சேரி முழுவதும் அமைப்புசாரா தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தில் பணிபுரிந்து வரும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு புதுவை பிரதேச அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஷாம் வர்கீஸ் தலைமையில் திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இலவசமாக மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் இந்திய அரசு ரசாயனம் மற்றும் உரம் பிரிவு புதுச்சேரி மாநில ஆலோசனை குழு உறுப்பினரும் புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி பிசிசி உறுப்பினருமான எம்பி வெங்கடேசன், பிசிசி உறுப்பினர் தனுஷ், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் தேவநாதன், நடராஜன், செந்தில், சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மகாலய அமாவாசை தினத்தை ஒட்டி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள பாதாள பொன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அம்மனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். மகாலய அமாவாசை தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் மகாலய அமாவாசை தினத்தை ஒட்டி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள பாதாள பொன்னியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகாலய அமாவாசையை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனையொட்டி ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியபடி பக்தி பரவசத்துடன் அம்மனுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பாதாள பொன்னியம்மனை தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 70வது பிறந்த நாளை ஒட்டி வில்லியனூரில் பாஜகவினர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து 108 தேங்காய் உடைத்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 70வது பிறந்த நாளை ஒட்டி வில்லியனூரில் அமைந்துள்ள திருக்காமேஸ்வரர் கோவிலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நரேந்திர மோடி பெயரில் சிறப்பு அபிஷேகம், பூஜைகள் செய்து அர்ச்சனை செய்யப்பட்டது. மேலும் அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என இறைவனை வேண்டி 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் திருவேங்கடம் தலைமையில் தொகுதி தலைவர் ரவிச்சந்திரன், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாவட்ட தலைவர் ஆனந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினர்.
செய்திகளில் இனி வருவது வில்லியனூர் பகுதியில் சுற்றித் திரிந்து பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் தெருநாய்கள். உடனடியாக நகராட்சி ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் பகுதியில் சாலைகளில் சுற்றித் திரிந்து பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்து வரும் தெருநாய்களை உடனடியாக பிடிக்க நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வில்லியனூர் பெரிய கோவில் வீதி, கடை வீதி, பைபாஸ் சாலை, திருவல்லிக்கேணி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தெருநாய்கள் அதிக அளவு சுற்றித் திரிவதுடன் வாகனத்தில் செல்பவர்களை தடுப்பதாகவும், மேலும் அப்பகுதியில் சாலை செல்லும் சிறுவர் சிறுமிகள் மற்றும் பொதுமக்களை கடிப்பதால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் வாகனத்தில் செல்பவர்களும் தெருநாய்களால் விபத்தில் சிக்குகின்றனர். மேலும் நாய் கடித்ததற்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்துகளும் இருப்பு இல்லை. எனவே நகராட்சி அதிகாரிகள் விரைந்து பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்கும் தெரு நாய்களை பிடித்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மறைந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் MA சுப்பிரமணியனின் 16ஆம் நாள் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டதை ஒட்டி அந்த கட்சியின் நிர்வாகிகள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரியில் மறைந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் MA சுப்பிரமணியனின் 16ஆம் நாள் நினைவு நாள் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தொண்டரணி செயலாளர் முருகன் இல்ல வாயிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த MA சுப்பிரமணியனின் திருவுருவப் படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 500 பேருக்கு உணவுப் பொட்டலம் வழங்கப்பட்டது. இதில் உப்பளம் தொகுதி செயலாளர் சந்தோஷ்குமார், கலைமாமணி முருகேசன் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை அரியாங்குப்பம் மற்றும் கடலூரில் பாஜகவினர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 70வது பிறந்த நாளை பாஜகவினர் சிறப்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் மணவெளி தொகுதி ஜெகதீஷ் தலைமையில் சுமார் 100 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் செல்வம், மாநில செயலாளர் அகிலன், மாநில இளைஞரணி தலைவர் கோவேந்தன், கோபதி, மாநில இளைஞரணி துணைத் தலைவர் செந்தில் உட்பட பலர் பங்கேற்றனர். இதேபோல் கடலூரில் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிழக்கு மாவட்ட செயலாளர் கீழ் குமாரமங்கலம் பஞ்சாயத்து தலைவர் குமார் பாரதிய ஜனதா கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து தனது சொந்த செலவில் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து 1000 மரக்கன்றுகள், பிரதமரின் காப்பீடு அட்டைகளை அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் PSR பாஸ்கர், மாவட்ட பொதுச் செயலாளர் பாபுராஜ், மாவட்ட அரசு தொடர்பு பணி தலைவர் ஜெயா தசரதன், மாவட்ட செயலாளர் அருண் உட்பட பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். வில்லியனூர் விஸ்வகர்மா பேரவையின் சார்பில் அகில இந்திய விஸ்வகர்மா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய விஸ்வகர்மா தினம் வில்லியனூர் விஸ்வகர்மா பேரவையின் சார்பில் 4ஆம் ஆண்டாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சண்முகம் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தாம்பூல பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் வில்லியனூர் விஸ்வகர்மா பேரவை நிர்வாகிகள் முருகன், ஜெய் கணேஷ், நாகராஜ், வேலாயுதம், சங்கர், ஏழுமலை, புருஷோத்தமன், செல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வியாபாரி அடித்து கொலை செய்யப்பட்டு ரோட்டில் வீசப்பட்ட சம்பவம். பெண் உட்பட 3 பேர் போலீசாரால் கைது.
புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 490 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனாவால் மேலும் 6 பேர் உயிரிழப்பு. கொரோனா காலத்தை ஒட்டி புதுச்சேரியில் கல்விக் கடனை முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தல். முற்போக்கு மாணவர் கழகத்தினர் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம். புதுச்சேரி கல்லூரிகளில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதலாம். புதுச்சேரி பல்கலைக்கழகம் அதிரடி அனுமதி. வில்லியனூர் பகுதியில் சுற்றித் திரிந்து பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் திருநாய்கள். உடனடியாக நகராட்சி ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.